Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்க வந்து எல்லாமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சிருக்கேங்க. இதல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இத வந்து ரெண்டா நான் உடைச்சு இதல ஆட் பண்ணிருக்கேங்க. அதல வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா நம்ம வறுக்கிறதுக்காக தான் ஆயிலே ஆட் பண்ணிக்கிறோங்க. இதுல வந்து 2 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி துண்டு. இஞ்சி நிறைய போட்ற கூடாது. அந்த ஃப்ளேவர்க்காக தான் நம்ம ஆட் பண்றோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல 2 தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியா எடுத்துர்க்கேங்க. அத வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி அந்த நம்ம இலைய உரிக்கிட்டோம் அந்த தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த தண்டு அந்த தக்காளி சூப் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி அதோட ஃப்ளேவரும் செமையா வருங்க. இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு அளவா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மசிய வந்து நல்லா வதங்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அப்பனா தான் தக்காளி சூப் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாருங்க இப்போ வந்து தக்காளி இந்த அளவுக்கு வந்து வதங்கி இருக்கு. இதுல வந்து இப்போ நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து முழுசா அப்படியே சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ வந்து தக்காளி சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 பேர் குடிக்கிற மாதிரி நான் செய்கிறேங்க. அதனால பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிளறி விடாமல் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ தக்காளி சூப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு அதோட மனமே வெளியே வருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடியிருக்கேன். பாருங்கள் சூப் இப்போ தக்காளி சூப் வந்து சூப்பராக நல்லா கொதிச்சிட்ருக்கு. சூப்பை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டாதாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சூப்பை வடிகட்டிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விடணும். இப்படி நல்லா அமுத்தி விட போது இந்த தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம சேர்த்தணும் இல்லையா, சீரகம் எல்லாமே அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்குங்க. அதனால தான் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுறது. இந்த மாதிரி நல்லா நம்ம வடிகட்டிக்கலாங்க. இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ வந்து மழை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சூப் குடிக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஈவினிங்காக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட நீங்கள் இந்த சூப் வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியாச்சுங்க. இப்போ வந்து இந்த சூப்பை சூப் சர்விங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான தக்காளி சூப் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.